நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும், தேவனுடைய செயலை பாருங்க, சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. என் வாழ்க்கையில ஈஸி அற்புதம் செய்யலாம் ஆண்டவருக்கு, ஆனா ஆண்டவருடைய நாமம் என் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னை உருவாக்காமல் எனக்கானதை உண்டாக்க மாட்டார். அமலேக்குக்காக ஆபிரகாம் வேண்டிக் கொண்ட போது அவங்க வீட்டில் புத்திர வாக்கியம் உண்டாகிறது. ஜெபம் பண்ணது யாரு? ஆனா ஆபிரகாமுக்கு இல்ல. நம்ம ஜெபம் பண்ணி அடுத்தவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காது. ஏன்? அமலேக்கின் மேல் அவருடைய நாமம் தரிக்கப்படவில்லை, ஆபிரகாமின் மேல் அவருடைய உடன்படிக்கை இருக்கிறது. என் மகிமைக்கென்று தேவன் சிருஷ்டிக்கிறது, தேவன் உருவாக்குறதெல்லாம் எதற்காக தெரியுமா? யாருடைய மகிமை? அவருடைய மகிமைக்கென்று. அவருடைய மகிமைக்கென்று தேவன் உருவாக்குறாருன்னா நாம் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி. அவர் படைச்சிட்டார், அவர் உருவாக்கி முடிச்சிட்டார்னா ஆண்டவர் அடுத்து கட்டளையிடுகிறார். அதுதான் வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி, இப்படி ஆண்டவருடைய ப்ராசஸ் முடிச்சிட்டு வைங்களேன். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் வர வேண்டியதை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் 9, சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும், இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? 10வது வசனம், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11-12 நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது செர்மன் கிடையாது. இன்னைக்குள்ள ரேமாவை கர்த்தர் சொல்லிட்டார். இந்த அதிகாரம் ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்து அந்த வசனத்தை டச் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சிலர் ஆன்லைன்ல நாங்க 12 மணிக்கு போறதான வந்தோம், நீங்க இதை முடிச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நானே கர்த்தர், என்னை அல்லாமல். அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, உனக்கு எல்லாம் செய்யறது நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். விட்டு போயிராத, விட்டு போயிராத. ஆண்டவரே, யார் யாருக்கு நான் உன்னை படைத்ததே என் மகிமைக்காக, நான் உன்னை சிருஷ்டித்தது என் மகிமைக்காக. என்னங்க, இப்போ நீங்க இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்லாம் இருக்குல்ல, டிஸ்பிளேல எது இருக்கும் தெரியுமா? செய்யும் போது கால் உடைஞ்சதை சேரை தூக்கி போடுவாங்களா? டிஸ்பிளேல என்ன இருக்கும் தெரியுமா? தி பெஸ்ட், தி பெஸ்ட். அதை பார்த்து தான் உள்ள வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னா ஏன் மகிமைக்கென்று உருவாக்கிட்டு இருக்கிறேன். நான் படைச்சிட்டு, அதாவது அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ஃப்ரெண்ட்ல கொண்டு வைப்பேன். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார். இன்னைக்கு டிஸ்பிளேல இருக்கிற அந்த சோஃபாவை நீங்க பாத்தீங்கன்னா, அது இதற்கு பிற்பாடு ஒரு ரூம் இருந்து அங்க பல நாட்கள் சுத்தியலை வச்சு அடிச்சிருப்பாங்க, ஒளிய வச்சு செதுக்கி இருப்பாங்க.
எத்தனை முறை அதை வெளியே காட்ட மாட்டாங்க. அதனாலதான் நமக்கு சில துன்பத்தின் நடுவில் நடக்கணும்னு வரும்போது நம்மளை தூக்கி ஒரு குகையில போட்டுருவார். அந்த குகைக்கு பேர் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் குகை. நம்மளை எத்தனை பேர் தேடுவாங்க தெரியுமா? ஆளை காணவே இல்லை, காட்ட மாட்டார். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு செர்மன்ல சொன்னேன், வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்ட யாக்கோபை 20 வருஷம் மறைச்சிட்டார். ஏசா கண்களுக்கு யாக்கோப கடைசியா பார்த்த பிக்சரு வெறும் கோலு கைதான் இருக்கு. கடைசி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏசா யாக்கோப பார்த்த அந்த ஏசாவோடைய யாக்கோபோட 20 வருஷம் முன்னாடி உள்ள போட்டோ வீட்டில் இருக்கு, கோலும் கையுமா. இதுதான் அவங்க பார்த்த யாக்கோபு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கர்த்தர் ஏசாவுக்கு முன்னாடி யாக்கோபை கொண்டு வந்து நிறுத்தினார். எப்படி தெரியுமா? 2 பரிவாரங்கள் பின்னாடி இருக்கிறது. ஏசா எப்படி பார்க்கிறான்? ஏசா அவனுக்கு பின்னாடி பார்க்கிறான் 400 பேர். ஏன்னா அதை சம்பாதிக்கிற பலம் யார்கிட்ட இருக்கு? ஏசாட்ட இருக்கு. யாக்கோபுக்கு பின்னாடி பார்க்கிறான், ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இவனுக்கு முடியல. எனக்கு சம்பாதிக்கிற பலம் இருக்கு, இவ்வளோ இருக்கு, இவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, இது எப்படி ஆயிட்டு? யாக்கோபு சொல்றார், அவருடைய கண்களில் கிடைச்ச தயம். அதனாலதான் சிலர் கண்ணுக்கு நம்மளை காட்டவே மாட்டார், சில இடத்துக்கு நம்மளை போகவே விடவே மாட்டார். நம்ம ஃபேமிலியில தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், போகக்கூடாதபடி சிறைப்பட்டிருப்போம். ஆனால் என்னைக்கும் அப்படி இருக்காது. ஒரு நாளில் வெளியே, அது நான் என் மகிமைக்கென்று அவருடைய குளோரிக்காய் படைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வருவார், கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அப்போ எனக்கானதை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு டைம் ஆகாது, என்ன செய்யறதுக்கு தான் டைம் ஆகுது. எனக்கானது செய்யறதுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யறதுக்கு தான், அது இப்பொழுதே தோன்றும். அதாவது நமக்கான நன்மையை கர்த்தர் உண்டாக்கும் போது அவர் உண்டாக்கின எந்த நன்மையும், சூரியன் உண்டாவதாக கெட்டு போயிட்டு இன்னொரு சூரியன் உண்டாவதாக அப்படி கிடையாது. ஆனா குயவன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகும்போது அந்த குயவன் மண்ணை எடுத்து வனைந்து கொண்டிருக்கும் போது அந்த பானை என்ன ஆயிட்டு? கெட்டு போயிட்டு. நாம தான் சூரியன் உண்டாவதாக, ஐயோ அது டேமேஜ் ஆயிட்டு அந்த சைடு. சந்திரன் உண்டாவதாக, ஐயோ படைக்கும் போது ஆஃப் மூணாலா இருக்கு, நம்ம ஃபுல் மூணாலா இல்ல. அவர் எந்த ஒரு காரியத்தையும் சிருஷ்டிக்க அப்படி ஆயிட்டு. பைபிள் சொல்லுது, தேவன் அதை நல்லது என்று கண்டார். ஆனா மனிதனை படைத்து கொஞ்ச நேரம் வரும்போது இவன் தனிமையா இருப்பது, நம்ம எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறோம் தெரியுமா? வேற எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லது 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 அந்தந்த நாள் போயிட்டு மனிதனை படைச்சிட்டு பார்த்துட்டு இல்லையே, இனி என்ன பண்ணலாம்? அவர் செய்யறாரு, நானே கர்த்தர். ஆண்டவர் என் வாழ்க்கையில, என் பிள்ளை வாழ்க்கையில இப்படி இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னை ஏற்படுத்தினதை என் துதியை சொல்லி வருவதாக. அப்ப நம்ம கேட்கலாம், ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு எனக்கு இப்படிதான் ஆகும், நான் உனக்கு டைம் கொடுத்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்க. குயவன் பானை வனைகிறதுக்கு 1 hour டைம் செட் பண்ணி வனைகிறார் அப்படின்னா 50வது நிமிடத்தில் அந்த பானை கெட்டு போயிட்டு வைங்களேன், எக்ஸ்ட்ரா டைம் ஆகுமா ஆகாதா? அப்படிதான் ஆயிட்டு. இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 22வது வசனத்தில், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து ஏன் மனம் சலித்து போனது? ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்றாருன்னா தண்ணீரை கடக்க விட்டார். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது இதுதான் தாங்க முடியல. சில கடினமான சூழ்நிலை ஆண்டவர் கடக்க விடுறார், போ அப்படின்னு.
அதனால என்ன ஆயிட்டா? மனம் சலித்து போனா. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் கர்த்தர் தண்ணீர்களை கடக்க விட்டார்? ஏன் தண்ணீர்களை கடக்க விட்டார்? இதே அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 15வது வசனம், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அடுத்த வார்த்தை, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும். ஏன் கர்த்தர் கடக்க விட்டார்? உள்ள அவனுக்கான வழியை வைத்திருக்கிறார். உள்ளே நமக்கான பாதையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப எந்த இடத்தை பார்த்து நம்ம கலங்குறோமோ அதுக்குள்ள நாம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால நீ தண்ணீர்களை கடக்கும் போது, இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை பார்த்து ஸ்ட்ரகிள் பண்றீங்கல்ல, அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு வேயை வச்சிருக்கிறார். அதான் இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்ல, பயப்படாத. போன சண்டே இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார். பைபிள்ல எங்கெல்லாம் பயப்படாதுன்னு வருதோ அங்க கர்த்தர் பக்கத்துல எங்கேயாவது நிக்கிறார்னு அர்த்தம். ஆமே. நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க ஆதி ஆகமத்தில் ஆகார்ட்ட பயப்படாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் பக்கத்துல தான் நிற்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்மு தீவில யோவான்ட்ட பயப்படாதுன்னு சொல்லும் போதும் அவர் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் பக்கத்துல தான் நிற்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்கிட்ட கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா உன் பக்கத்துல தான் நிற்கிறார்.